வணக்கம் நண்பர்களே! ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ தனுசு ராசி அப்படின்றது பொதுவாகவே நம்மளுடைய காலபுருஷ தத்துவனுக்கு 9வது ராசியாக வருவீங்க. மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க. இப்போ தனுசு ராசி கூட நிரந்தரமாக 3 நட்சத்திர நண்பர்கள் உள்ளடங்குவீங்க. மூலம் 1 முதல் 4 பாதங்கள், மேலும் பூராடம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் உத்திராடம் முதல் பாதம் மட்டுங்க. உத்திராடம் அடுத்த 3 பாதங்கள், அதாவது 2 முதல் 4 பாதங்களில் உள்ளவர்கள் மகரம் ராசி கூட பொருந்துவீங்க. தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் வேண்டி வணங்கொண்டிய கடவுள் தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க. இதன் காரணமாக உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுபலன்கள் அனைத்துமே நிச்சயமாக தவிர்க்கப்படும். அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நல்ல விஷயங்களுக்கு உங்களுக்கு நீண்ட காலமாக ஒரு தீர்வு கிடைக்காத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கார்த்திகை மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களால் முடியும் அப்படின்னா கார்த்திகை தீபம் தொடர்ந்து 3 நாட்கள் வருது இல்லைங்களா, அந்த 3 நாட்களுமே தொடர்ந்து விளக்கேற்றி வைக்கும்போது நீங்கள் நினச்ச நல்ல விஷயங்கள் பற்றி மட்டும் மனசில் நினச்சிட்டு நீங்கள் விளக்கேற்றி வைங்க. கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்தோன்னா நல்ல விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு கை கூடுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு நம்மளால் சொல்ல முடியுங்க. மேலும் இப்போ ராகு மற்றும் கேது ஆகிய 2 கிரகங்களுமே இந்த கடந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி இங்கிலீஷ் மாத தேதிப்படி அவங்க 2 பேருமே ஒரே நாள் ஒரே நேரத்தில் பயிற்சி அடைஞ்சாங்க. இப்போ இதன் காரணமாக அடுத்த 1.5 ஆண்டு காலத்திற்கு ராகு உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துருப்பாருங்க. மேலும் கேத்து உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு நல்ல டீனேஜில் இருக்கவங்களோ அல்லது ஒரு 35 to 45 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்களா இருந்தீங்கனாலும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. எந்த விஷயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா பெண்கள் விஷயத்துலையோ, அதே சமயம் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் ஆண்கள் விஷயத்துலையோ கொஞ்சம் எந்த அளவுக்கு உஷாராக இருக்கீங்களோ, கேர்ஃபுல்லாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பேர் கெடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியுங்க. ஏன்னா ராகு உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ 100% உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாது. இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. சார், இப்போ நாங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணினோம் அப்படின்னா எங்களுக்கு லாபகரமாக இருக்குமா அப்படின்ட்டு. உண்மையை சொன்னோம் அப்படின்னா பங்கு சந்தை அப்படின்றது இதுவும் ஒரு டைப் ஆஃப் சூதாட்ட களம் தாங்க. இப்போ நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் லாபங்கள் கிடைக்காமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா முழு ரிஸ்க் உங்களை மட்டும்தான் சேருங்க. அதில் லாபம் வந்தாலும் உங்களை தான் சேரும், அதே மாதிரி நஷ்டம் ஏற்பட்டாலும் உங்களை தான் சேரும். அதனால் 1க்கு 2 வாட்டி கிளியராக யோசிச்சுட்டு அதற்கப்புறமா நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்தனமா உங்களுக்கு வெற்றி சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் கேத்து பகவான் உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. சரி, ஓகே, நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு சுய தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா சுய தொழில் ஆரம்பிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் மறுபடியும் விடாது ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே 100% நீங்கள் எதிர்பார்த்தோன்னா ஒரு நல்ல புதிய சுய தொழில் கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஆல்ரெடி நிறைய நண்பர்கள் சுய தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் அந்தளவுக்கு உங்களுக்கு லாபகரமாக நடக்காத ஒரு சூழல் இருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா நல்ல லாபகரமாக நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தான் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே நம்மளுடைய தனுசு ராசி கூட பொருந்தக்கூடிய 3 நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு சுக்கிரனும் என்ன பண்றாருன்னா நம்மளுடைய கேத்து கூட கலவையை சேர்ந்து அமர்ந்திருக்காரு. பட் ஸ்டில் சுக்கிரன் ஒரு முழு சுபர் அப்படின்னு கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல கொஞ்சம் ஒர்க்கில் டென்ஷன் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையை கையாளுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஜாபில் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் இப்போ ராகு மற்றும் கேது ஆகிய 2 பேருமே உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபிள் பொசிஷனில் இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோமா
உங்களுக்கு ப்ரொமோஷன் கைகூடுவதற்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதம் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. உங்களுக்கு வருகின்ற ஏப்ரல் 2024 அப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும். ப்ளஸ் அது மட்டும் அல்லாது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தோம் அது சேலரி ஹைக்கும் உங்களுக்கு கூடுதலாகவே கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. தற்சமயம் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக நீங்கள் ஃபாரின் போயிட்டு செட்டில் ஆகணும் அல்லது ஃபாரின் ஜாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்த்தோம்னா ஃபாரின் போயிட்டு செட்டில் ஆகுதோ அல்லது அப்ராடு போயிட்டு ஜாப் பண்ணுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ குரு பகவான் உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக இப்போ ஒரு சில தம்பதிகள் நீண்ட காலமாக எங்களுக்கு குழந்தைகள் வரமே இல்லைங்க, ரொம்பவே மன வருத்தத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு குழந்தைகள் வரம் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நெஞ்சங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் அது மட்டும் அல்லாது இன்னொரு சின்ன விண்ணப்பம் நண்பர்களே, உங்களால் முடியும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எதற்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்மள நிறைய பேர் குலதெய்வ கோயிலுக்கு போகிறதே சுத்தமாக மறந்துட்டோங்க. இதனாலே நமக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் தடப்பட்டு போயிருக்கு. நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கப்புறமா நீங்கள் பிள்ளைகள் வரத்துக்காக முயற்சித்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் தற்சமயம் நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுடைய படிப்பில் கொஞ்சம் இது நாள் வரைக்கும் மந்தத்தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணி படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக முன்னேற்றம் காண்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. இதற்கு முக்கியமான காரணம் குரு பகவான் உங்களுடைய பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான பிள்ளைகள் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மட்டும்தாங்க. அது மட்டுமல்லாது இப்போ சனீஸ்வரர் உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி ஸ்தானம் மற்றும் வெற்றி ஸ்தானத்தில் இருக்காரு. இதனால் வரைக்கும் அவர் வக்ரகதியில் இருந்த ஒரு காரணத்தினாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டது. இப்போ நம்மளுடைய இங்கிலீஷ் மாத தேதிப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வக்ரகதியை விட்டு நேர்கதிக்கு வந்துட்டாருங்க. இதன் காரணமாக இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்தோம்னா அனைத்துமே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல தூக்கமான மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க. மேலும் இப்போ குரு பகவான் என்ன பண்ணுறாரு, தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் இப்போ மறுபடியும் விடாத மனதை தளர விடாமல் முயற்சித்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்தோம்னா ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை பிரிஞ்சு போய் கூட வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவி நீங்கள் இன்கேஸ் ஒருத்தரோட ஒருத்தர் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இது சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் டைவர்ஸ் கூட பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி விவாகரத்து ஆன நண்பர்கள் இப்போ நீங்கள் எதிர்பார்த்தோம்னா 2வது திருமணம் உங்களுக்கு கை கொடுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க. மேலும் நீங்கள் தனுசு ராசி பெண்மணிகளாக இருந்தீங்க அப்படின்னாலும் அதுவும் முக்கியமாக மூலம் நட்சத்திர பெண்மணிகளாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க. உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ அல்லது வியாழக்கிழமைகளில் காலையிலையோ அல்லது மாலையிலையோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கு போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வர்றதுனால உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கு ஆஞ்சநேய பெருமான் நிச்சயமாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில பெண்மணிகள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி
நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு சின்ன டெய்லரிங் ஷாப் ரன் பண்ணதோ, அல்லது வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் ரன் பண்ணதோ, அல்லது வந்து லேடீஸ்க்கு உண்டான பியூட்டிஷியன் ஷாப் வைப்பதோ, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்தீங்க அப்படின்னாலே 100% வந்து நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு லாபம் வந்து சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும், இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல உன்னதமான மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது ரொம்பவே சிறப்பான நல்ல அம்சம் அப்படின்றதுக்கு அர்த்தம்ங்க. எப்பவுமே வந்து எந்த ஒரு முழு சுபர் வந்து நம்மளுடைய ராசியை பார்த்தாங்க அப்படின்னாலும் நமக்கு அதற்கு தகுந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது ஐதீகம். ஸோ உங்களுக்கு வந்து சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் இப்போ நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்து இதனால் வரைக்கும் உங்களுடைய ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் பாதிப்புகள் இருந்தது அப்படின்னாலும் இப்போ உங்களுடைய ஹெல்த்தில் இருக்கின்ற இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட உபாயங்கள் அனைத்துமே விலகும். மேலும் மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக கட்டுக்குள்ள வருங்க. இதன் காரணமாக நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார் கூட இனி வரவிருக்கும் நாட்களில் வந்து ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் செவ்வாய், புதன் மற்றும் சூரியன் ஆகிய 3 கோள்களுமே உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுபவிரய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல புதிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து புதுசாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவதற்கும், மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து புதிதாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து புதுசாக வந்து ஒரு சொத்து வாங்குவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு